அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் கணக்கு பதிவியல் பாடத்தில் 8வது பாடம் நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏற்கனவே கடந்த கிளாஸ்ல பயிற்சி தான் பார்த்துருக்கோம். நீங்க எடுத்துக்காட்டு கணக்கு அந்த புக்கிலே பார்த்துக்கிறதுனால அதே இதில் பயிற்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல பயிற்சி 1, 2 கடந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ நாம பார்க்க போற கணக்கு 3ஆம் கணக்கு. இந்த 3ஆம் கணக்கு நீங்க புக்கு கையில வச்சுட்டு பக்கத்துல வச்சீங்கன்னா எடுத்த பேஜ் நம்பர் 287 மட்டும் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்க இதுல காட்டுறேன். கணக்க வாசிக்கிற கவனிங்க. டேனியல் நிறுவனத்தின் பின்வரும் தகவல் இருந்து ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயார் செய்யவும். விவரம் 2015-16, 2016-17. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் 40,000, 50,000. இயக்க செலவுகள் 25,000, 27,500. வருமான வரிக்கு முன்னோர்கள் லாபத்தில் 30% 2 ஆண்டுகள். இப்போ நம்ம ஏற்கனவே நடத்தப்பட்ட கடந்த கிளாஸ்ல பார்க்கணும். அதாவது யாருடைய நம்ம கேட்க கணக்கு போறோம் அப்படின்னா டேனியல் நிறுவனத்தின் 2015-16 வருமான ஒப்பீட்டு அறிக்கை அப்படிங்கிற தலைப்பு நம்ம பார்க்க போவோம். இப்போ நம்ம காலங்கள் எப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னா, முதலாவது காலம் எல்லாம் நடவடிக்கையுடைய பேரெல்லாம் நம்ம எழுதணும். அடுத்து 2015-16 ஒரு காலம், 2017 ஒரு காலம். இது மூணுமே கணக்கு காலங்கள் உள்ளதான். அதாவது சாப்பாடு வேண்டிய காலம் 2 தான். தொகையின் கூடுதல் பிளஸ் சிம்பல் போடுவோம், குறைதல் மைனஸ் சிம்பல். அதே மாதிரி சதவீதத்தில் கூடுதல் பிளஸ் குறிப்போடணும், குறைதலுக்கு மைனஸ் சிம்பல் குறிப்போம். இந்த போட்ட பின்னாடி நம்ம கணக்கு எப்படி அப்ளை பண்றத கவனிங்க. கவனிச்சிங்கனாலே கணக்கு போடுறது ஈஸி. ஏற்கனவே 2 பயிற்சி கணக்கு யாரோட அட்டன் பண்ணிக்கிறோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா. முதலாவது பாருங்க, விற்பனை மூலம் பெற்ற வருவாய் அப்படின்னா அந்த நிறுவனம் 2015-16 ஆண்டுல எவ்வளவு வருவாய் கேட்குதுன்னா 40,000. 2016-17 பார்த்தீங்கன்னா 50,000. அடுத்து அதோட கணிக்க இயக்க செலவுகள். ஏன்னா கடந்த கணக்குல பாத்தீங்கன்னா கூட்டுதே இதர வருமானம் கணக்கு கடந்த கணக்கு பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வருமானங்கள் இருந்துச்சுன்னா கூட்டு இதர வருமானங்கள் போட்டுட்டு அப்புறம் மொத்த வருமானம் அப்புறம் செலவு அப்படி வச்சிருக்கோம். இந்த கணக்கை பொறுத்தவரை நமக்கு என்னன்னா இதர வருமானங்கள் கூட்டல், அதனால அந்த ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. அதை கணிக்க இயக்க செலவுகள் அப்படின்னா ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். அந்த வியாபாரத்திற்கு சம்பளம், வாடகை, மின்கட்டணம், போக்குவரத்து செலவுகள், பராமரிப்பு செலவுகள், பழுவாக்கு செலவுகள் இதெல்லாம் சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் இயக்க செலவுகள். அப்போ 2015-16 25,000, 16-17 அப்போ இந்த அமௌண்ட் அந்த விற்பனை மூலம் வருவாய் கழிக்கணும். அப்ப 40,000 25,000 இங்க 50,000 27,000 22,000. இதுக்கு மேல வரிக்கு முன்னர் உள்ள லாபம் அப்படின்னு சொல்றேன். விற்பனை மூலம் பெற்ற வருவாயோட இதர வருமானங்கள் இருந்தா கூட்டணும், அதுக்கு பேர மொத்த வருமானம். அதுக்கு பின்னாடிதான் சொன்னதை கழிக்கணும். இந்த வருமான இடங்கள் அந்த ஒரு ஸ்டெப் வராது. அதனால விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கு இயக்க செலவுகள் கழிச்சிட்டோம் அப்படின்னா அடக்கிற்கு வரிக்கு முன்னர் உள்ள லாபம். இதுல எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டாங்க, வருமான வரி கொடுத்துட்டாங்க. கடனுக்கு இல்லை. வருமான வரி 2 வருஷத்துக்குமே 2015 30%.
இதுல இந்த வரிக்கு முன்னர் லாபம் 15,000 22,000 அதுக்கு 30% நம்ம கட்டணும். இப்ப ரெண்டாவது போட்டாங்க 15,000 30%. அதாவது வரிக்கு முன்னரோட லாபத்துல 4,000 30%. இந்த ஒரு சைடுக்கு ஒரு சைடு இந்த ஒரு சைடுக்கு ஒரு சைடு இப்படி பார்த்தா 3 சைடு 3 சைடு 3 11 அப்ப வருமான வரி முதலாளர் வந்து 4,500. இங்க பார்த்தீங்கன்னா வரிக்கு முன்னரோட லாபம் எவ்வளவு 22,500 22,500 அதுக்கு 30%. இந்த ஒரு சைடுக்கு இந்த ஒரு சைடு அடிச்சிடலாம், இந்த சைடுக்கு இந்த சைடு அப்படியே மூணு நடக்கிறது 3 சைடு சைடுகள் 9 15 மிச்சம் 1 7 6 7 7 6 பாத்தீங்கன்னா 6,700. அப்போ இதுக்கு வருமானம் 4,500, இதுக்கு வருமானம் 6,700. இதுல இருந்து என்ன பண்ணுங்க வருமானம் வந்து கழிச்சு 5,000 10,500 22,500 6,700 கழிச்சுக்கலாம் 15,700. இப்ப இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அது விற்பனை மூலம் பெற்ற வருவாயிலிருந்து இயக்க செலவுகளை கழிச்சிருக்கோம். இது வரைக்கும் முன்னோட லாபம் இந்த 2 லாபத்துக்கு 30% வருமான வரி கழிச்சிருக்கோம். கடைக்கு வருமான வரி 4,500 6,700 கழிச்சோம்னா வரிக்கு பின்னர் உள்ள லாபம் வந்து 10,500 15,700. இங்க ஒரு தொகையின் கூடுதல் பிளஸ் குறைதல் மைனஸ்னா 2018 ஒப்பீடு. அப்ப ஒப்பீடு பண்ணும்போது கடந்த ஆண்டோட இங்க 10,000 கூடியிருக்கு பிளஸ் 10,000. இங்க 25,000 22,500 பிளஸ் 2,000 கூடியிருக்கு. இங்க 15,000 22,500 பிளஸ் 7,000 கூடியிருக்கு. இங்க 4,500 இங்க 6,500 பிளஸ் 2,000 கூடியிருக்கு. கழிச்சுக்கோங்க. இங்க 10,500 இங்க 5,500 பிளஸ் 5,500 கூடியிருக்கு. அப்போ இத பாத்தீங்கன்னா 16,000 எல்லாமே கூடியிருக்கு. அதாவது தலைப்பு வந்து கூடுதல் பிளஸ் குறைதல் மைனஸ். இப்போ இந்த காலம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சதவீதத்தில் கூடுதல் குறைதல் பிளஸ் மைனஸ் சதவீதம் கண்டுபிடிச்ச முன்னாடி இங்க என்ன அந்த குறியீடு இருக்கோ அதே குறியீடு இங்க வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் இங்க பாருங்க. இது எப்படி கண்டுபிடிக்க சாத்தியம் இருக்குது சதவீதம் கூடுதல் குறைதல் அப்போ இங்க பாத்தீங்கன்னா 10,000 அதுக்கான முதலாண்டு கழிவு இரண்டாவது முதலாண்டுக்கு 40,000 10,000 மேல 40,000 கீழே 10,000 மேல 40,000 கீழே இன்டு 100 100 வரணும் சதவீதம் வந்து 100. இங்க பாருங்க இந்த 3 சைடுக்கு 3 சைடு அடிச்சு இந்த ஒரு சைடுக்கு இந்த ஒரு சைடு அடிச்சு இப்போ ஒரு நாள் இருந்தாங்க 8 மிச்சம் வந்து 2 இருக்கும். இது வச்சுன்னா சைபர் 5,20. அப்போ நீங்க வந்து 25%. 25%. அதாவது 10,000 40,000 100 போட்டு அடிச்சுக்கலாம். கிடைக்கும். இங்க 20% கிடைக்கும். என்ன அர்த்தம் 16,000 எவ்வளவு கூடினா விற்பனை மூலம் பெற்ற இந்த வருவாய் இல்லையா 20% கூடியிருக்கு. அடுத்தது இங்க பாருங்க 2,500 மேல 27 2,500 இது வந்து 25,000 இந்த 2 சைடுக்கு 2 சைடு அடிச்சிடலாம். இந்த ஒரு சைடுக்கு ஒரு சைடு இந்த 2 சைடுக்கு இங்க 2 சைடு இந்த ஒரு சைடுக்கு இங்க ஒரு சைடு மேல எவ்வளவு நமக்கு கீழே இருக்கு 30 சைடுக்கு மேல எவ்வளவு 10 சைடு
உங்களுக்கு 7500 முதலாவது 7500 பை 15000 இது 100. இங்க பாருங்க மேல 7500 கீழே பாதியா வரலாம். ஒரு 7500 அந்த கிளாஸ்ல பாருங்க. இந்த பாதியாக ரெண்டாவது இந்த ஒரே எடுக்கலாம் சிம்பிளாவும் எடுக்கலாம். ஒரு 7500 ரெண்டு 7500 பாதியா 4 5 10 அப்போ சரி 50%. புரியுதா? அப்படி நீங்க என்ன பண்ணுவோம் சொல்ல அடிக்கணும். நம்ம அடிச்சுட்டாங்க. இப்ப 7500 5000 இருக்கு 100. இந்த சிம்பிளா ஒவ்வொன்றா ஸ்டெப்பா கொடுத்தோம்னா இந்த 2 சைபருக்கு 2 சைபர் இந்த 1 சைபருக்கு 1 சைபர். இல்லையா? இப்போ 15 15 25 இந்த சைபர். இல்லையா? 1 3 5 5 இப்படி ஒரே எடுத்தாங்கன்னா கீழே சொல்லிட்டோம். நமக்கு எப்படி புரியுதோ அதை சொல்லிட்டோம். அது 2250 மேல எனது கீழே 4500. 2500 மேல கீழே வந்து முதலாவது 4500. அதே மாதிரி அடிச்சு ஒரு 2250 ரெண்டு இருக்கு. அப்போ 2250 ரெண்டாவது 2250 4500 ஒவ்வொரு மணிக்கு 1010 இதை கொடுங்க உங்க ராஜ்யம் பண்ணிக்கலாம். 2060 சூப்பரா இருக்குன்னா அந்த 35 45 4 22 கீழே 9 இருக்கு மேல 40 புரியுதா? சார் இது அவசியம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 5250 5250 பை 10500 இதே கூட நடக்கலாம். 2000 அடிக்கலாம். இந்த 2 சைக்கிளுக்கு 2 சைக்கிள் இல்ல 5 அடிக்கலாம். 2 10 4 5 10 அதே 5 50 25 இப்ப மேல 1000 கீழே 21 நாம என்ன பண்ணலாம்? மேல போட்டு அவருடைய முதலாளத்துறை கீழே 800 போட்டு அடிச்சீங்கன்னா இந்த சொல்லிடும். கணக்கில் எதுக்கு போடுறோம்னா ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை மூலப்பட்ட வருவாயில ஒவ்வொரு வருஷமும் கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஆண்டுகளை கூடியிருக்கு, எத்தனை சதவீதம் கூடியிருக்கு குறைஞ்சிருக்குது, அப்புறம் இயக்க செலவுகள் கூடியிருக்கு, வரிக்கு முன்னோர் லாபங்கள் கூடியிருக்கு, அப்புறம் வருமான வரி எவ்வளவு கூடியிருக்கு, அப்புறம் மதிப்பீட்டு லாபம் எவ்வளவு கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது தான் இந்த வருமான ஒப்பீட்டு அறிக்கை. அத 1 2 3 அதே மாதிரி 4ஆவது பண்ணணும். 4 பண்ணணும்னா முன்னாடி இதே வருமான அறிக்கை தான்
இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா, உங்களுக்கு 4வது கணக்குல பாத்தீங்கன்னா இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு வருமானம் ஒப்பீட்டு இருப்புநிலை குறிப்பு. இந்த 4, 5 வந்து உங்களுக்கு ஒரே மாடல் தான். அதனால நான் 5ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு ஏற்கனவே நான் அதை நடத்தி உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து 5ஆம் கணக்கு பார்க்க போறோம். 4ஆம் கணக்கு பார்க்காதவங்க நீங்க வந்து 5ஆம் கணக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் கணக்கு ஈஸியா வந்து நீங்க போட்டோம். அதனால இப்ப நம்ம வந்து இந்த ஒப்பீட்டு அறிக்கையில 2வது மாடலாக இருப்புநிலை குறிப்ப இதே மாடல்ல எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி பேசுனா பசங்கள்ட்ட கேளுங்க. வசந்த் பசங்கள்ட்ட பேச முடிஞ்சா பேசி கேளுங்க. தம்பி கிளாஸ்ல லைவ்ல இருக்கீங்களா? ஹலோ சார். வசந்தன் இருக்கோம் சார். கவனிக்கிறா? புரியுதா? புரியுது. ரொம்ப ஸ்லோவா தான் நடத்துறேன். நீங்க கூட புரியல நீங்க கொஸ்டின் பண்ணலாம். அது அப்படியே நான் வீடியோல வந்து காப்பி ஒன்று அனுப்பிச்சிடுறேன். நீங்க மீண்டும் நீங்க உங்க யூடியூப்ல போட்டு பார்க்கலாம். ஓகே சார். கவனிங்க, நம்ம அடுத்த மாடல் இதே வருமான அறிக்கையில இருப்புநிலை குறிப்பு போட்டா நம்ம எப்படி பார்க்கணும், அதை தயாரிக்கணுங்கிறதா நம்ம இந்த கணக்கில் பார்க்க போறோம். 4, 5 ஒரே மாடல் தான். இப்போ நான் 5வது கணக்கு பார்க்க போறேன். 287ஆம் பக்கம் இந்த புக்கில் 5வது கணக்கு. பார்க்க போறோம். கவனிங்க, புக் அப்படியே கவனிங்க. நம்ம கணக்கை வாசிச்சுட்டு அப்படியே நம்ம கணக்குள்ள போறோம். என்ன சொல்றாங்க? பாருங்க, கலா நிறுவனத்தின் பின்வரும் தகவல் இருந்து ஒப்பீட்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கவும். இப்ப கணக்கு பாருங்க, 2017 மார்ச் 31, 2018 மார்ச் 30. பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு பங்குதாரர் நிதி, அதுல பங்கு முதல் 3,00,000 ஆவணா காப்பு மிகுதியும் 50,000. 2 நீண்டகால பொறுப்புகள், அதுல நீண்டகால கடன் 50,000, 40,000. நடப்பு பொறுப்புகள், அதுல கணக்கு மூலம் செலுத்த 20,000, 12,000. அதே பின்பக்கம் பாருங்க. சொத்துக்கள், அது நீண்டகால சொத்துக்கள் 2,50,000, 2,90,000. ஆவணா நீண்டகால முதலீடுகள் 50,000, 40,000. 2 நடப்பு சொத்துக்கள், அதுல சரக்கு இருப்பு 80,000, 1,00,000. ரொக்கம் சமமானவைகள் 40,000, 32,000. மொத்தம் வந்து 4,20,000, அடுத்து 4,62,000. இதுல இந்த கணக்குல வந்து நீங்க முதல் போட்ட மாதிரி எதுவும் கூட்டணும் கழிக்கிறது அவசியம் இல்லை. நம்ம கணக்கு போட்டோம் இல்லையா, 3வது கணக்குல விற்பனை மூலம் பெற்ற வருவாயில இதர வருமானத்தை கூட்டணும், கூட்டிய தொகைக்கு மொத்த வருமானம், அப்புறம் கழிக்க செலவு கழிக்கணும், கழிச்ச தொகைக்கு வரிக்கு முன்னோட லாபம், அப்புறம் கழிக்க வருமான வரி, அது கழிச்ச வரிக்கு பின்னரோட லாபம் போட்டு நம்ம அதுக்கு பின்னாடிதான் செயல்படுது. இந்த கணக்குல அந்த வேலையே இல்லை. கணக்குல என்ன இருக்கோ அப்படியே நீங்க 3 கால விவரத்தையும் தொகை காலத்தை அப்படியே ஃபில் பண்ணி கொண்டுதான் கடைசி 2 கால தொகை கூடுதல் குறைதல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். எதையும் கூட்ட வேண்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல கணக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இதுல பங்குதாரர் நிதி கொடுத்துருக்காங்க இல்லையா,
பாத்தீங்க அப்படின்னா கலாலயம் வந்து 2017 கணக்காக ஒப்பீட்டு இருப்புகளை இருப்பு ஒப்பீட்டு வருமானம் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணணும், ஒப்பீட்டு இருப்புகளே இருப்பு அப்படிங்கிற தலைப்பை மாத்திக்கிறோம். பட் அதே மெத்தட் தான் தலைக்கிறோம். இப்போ பாருங்க, 2017 கொடுக்கிறோம், 2012 கொடுக்கிறோம், தொகை கூடுதல் பிளஸ் குறைதல் மைனஸ், சதவீதத்தில் கூடுதல் பிளஸ் குறைதல் வந்து மைனஸ் பண்ணி பாருங்க. பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் இருப்புகளை குறிப்பிடாலே பொறுப்புகளையும் சொத்துகளையும் சமமாக பாருங்க. பொறுப்புகளின் கூட்டுத்தொகை 4,00,000 சொத்துக்களின் கூட்டுத்தொகை 4,00,000 இந்த 2 ஆண்டுக்கு. அப்ப சொத்துக்கள் பற்றி எப்படி வந்து சமமாக. இப்போ பங்கு மூலதனம் மற்றும் பணம் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னா பங்குதாரர் நிதி. யார் பங்குதாரர்? காமர்ஸ் இல்லையா? நிறுவனத்துல யாரெல்லாம் பணம் கொடுத்து பங்குகள் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் பங்குதாரர்கள். அப்ப அவங்களாம் விடக்கூடிய அந்த பணத்துக்கு பேர் தான் பங்குதாரர் நிதி. அதுல பங்கு முதல் நிதி, அந்த பங்கு முதல் வந்து முதல் வருஷம் 1 லட்சம், அடுத்த 3,60,000. அடுத்தது காப்பு நிதி அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு லாபத்துல இருக்கும் எதிர்காலத்துல தேவைக்காக சேமிச்சு சொல்லுவாங்க. அந்த தொகைக்கு பேர் தான் காப்பு நிதி. 50,000 50,000. அடுத்த 2வது நீண்ட கால பொறுப்புகள் அப்படின்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துல ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடன் வந்து 7 காலத்துல திருப்பி செலுத்தணும். அதுக்காக நீண்ட கால கடன்கள் வங்கிகள் வாங்கியிருக்கலாம், நிறைய நிறுவனங்கள்ல வாங்கியிருக்கலாம். முதல் வருஷம் 50,000. அடுத்தது நடப்பு பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓராண்டுக்குள்ள ஒரு 14 நாள்ல 3 மாசத்துல 6 மாசத்துல மேக்ஸிமம் 1 வருஷம் திருப்பி செலுத்தப்பட வேண்டிய கடன் வந்து பேர் தான் நடப்பு பொறுப்புகள். அதுக்கு பேர் தான் கணக்கு மூலம் செலுத்த வேண்டியது. செயல்பாடுகள் செலுத்துவது சூப்பர். கணக்கு மூலம் செலுத்த வேண்டியது எவ்வளவு பாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் கணக்கு மூலம் செலுத்த வேண்டியது. என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம வந்து கடன் வாங்கக்கூடிய வியாபார தேவையான சொத்துக்கு தேவையான சரக்குகளை கடன் வாங்கிடும். அப்ப பற்பல கட்டி இருக்கும். சில பேருக்கு நம்ம மாற்று சீட்டை கொடுப்போம், சொத்துக்குரிய மாற்று சீட்டுகள் இல்லை, அதே மாதிரி பேங்க்ல கடன் வாங்கியிருப்போம், வங்கி மேல்வரை பற்று, இதெல்லாம் வந்து நடப்பு பொருட்கள். 20,000 12 இது 3 கூட்டம் 40,000 இது எல்லாத்தையும் கூட்டம் 4,2,000. இப்போ சொத்துக்கள் பார்ப்போம். சொத்துக்கள் வந்து 2 தான் இருக்காங்க, நீண்ட கால சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள். இந்த நீண்ட கால சொத்துக்கள் அப்படிங்கிறத அடுத்து நம்ம நிலை சொத்துக்கள். நிலை சொத்துக்கள்னா நீண்ட காலத்திற்கு கொடுக்கக்கூடிய நிலம், கட்டிடம், இயந்திரம், அறைகலன், வாகனங்கள் போன்ற சொத்துக்களை தான் வந்து நிலைய சொத்துக்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி நிலை சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட கால முதலீடுகள் 50,000 40. இந்த காலம் இருக்கும், அல்லது ஷேர் மார்க்கெட் பங்கு வாங்கியிருப்போம், அதே கடன் கொடுத்துருப்போம். புரியுதா? அந்த மாதிரி மற்ற நிறுவனங்களுடைய அத்துகளை வந்து நம்ம வாங்கிருக்கோம். அதுக்கு பேர் நீண்ட காலம் 50,000 40. அடுத்து பாத்தீங்கன்னா நடப்பு சொத்துகள் அப்படின்னா எளிதில் பணமாகவோ அல்லது வேறு சொத்துக்களாகவோ நம்ம வந்து எளிதாக மாற்ற பேர் தான் நடப்பு சொத்துக்கள். இப்ப என்னென்ன அர்த்தம், சரக்கு கையில கடையில விற்காத கம்பெனிகளுடைய விற்காத சரக்குக்குள்ளே மிச்சம் இது சரக்கு சொல்லக்கூடிய அது. அதே மாதிரி சரக்கு கடனுக்கு திருப்பவோட வர வேண்டிய பணம், கடனாளிகள், அவருடைய பாட்சிகள் இருக்கக்கூடிய மாற்று சொத்துக்கள், இதெல்லாம் வந்து நடப்பு சொத்துக்கள். இப்போ சரக்கு பாத்தீங்கன்னா 80,000 1 லட்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமமானவர்கள் சமமானவர்கள் கைவசம் மண்வசம் சொல்லியா ரொம்பத்துக்கு சமமானது. இங்க 40,000 32,000 இதை கூப்பிட்டாலும் 4,00,000 இதை கூப்பிட்டா 4,00,000. இப்ப நம்ம எங்கேயுமே ஒரு கூட்டுல கழிக்க எழுதுவே. அப்ப முதல் மாடல் இந்த மாடல்ல இங்க கொஸ்டின்ல என்ன இருக்குது, பேரில் என்ன இருக்குதோ அப்படியே விவர கத்துக்கிறது முதல் வருஷ தொகை 2ஆம் வருஷ தொகை அப்படியே எழுதினா போதும். நீ எதையும்
கூட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ நாம அடுத்த 2 காலம் கணக்கு. இப்ப இங்க பாருங்க, முதல் 2 காலத்தையும் எப்படி செய்யும்? எவ்வளவு கூடியிருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு? இங்க 3 லட்சம் 3 சவரன், அப்ப 60,000 கூடியிருக்கு பிளஸ் இந்த முதல் ஆண்டு 50,000, அடுத்த ஆண்டு 50,000, 3 குறையுள்ள மேல் டேஸ். இங்க 50,000, இங்க 40,000, முதல் ஆண்டு அடுத்த ஆண்டு குறைஞ்சு போச்சு. அதனால மைனஸ் 10,000, கூடுதலாக பிளஸ், குறைதலாக மைனஸ். அடுத்து இங்க முதல் ஆண்டு 20,000, இங்க 12,000, இங்கேயும் குறைஞ்சு போச்சு. மைனஸ். அப்படி நீங்க போட்டிருக்காங்க 4,10,000, 4,000 இல்லையா? எவ்வளவு இருக்குன்னா 42,000 கூடியிருக்கு கழிச்சு கீழே சுற்று வருவோம். இங்க 2,50,000 அப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் 40,000 கூடியிருக்கு. அடுத்து இங்க முதலாண்டு 50,000, இங்க 40,000 குறைச்சிருக்காங்க மைனஸ் 10,000, இங்க 50,000 10,000. அடுத்து இங்க 80,000 1 லட்சம் பிளஸ் 20,000 கூடியிருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் 40,000 ரொம்ப சமமானது. 40,000 32,000 மைனஸ் 8,000. அப்ப தொகையின் கூடுதல் குறைதல் நம்ம முதல் கணக்கு படிக்கிற செய்யணும். நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப சதவீதம் என்ன செய்யணும்? பாருங்க, எவ்வளவு கூடியிருக்கு? 60,000 பை முதலாவது தொகை எவ்வளவு? 3 லட்சம். 8,100 இந்த 3 செய்வதற்கு 3 செய்யும். இந்த 2 செய்வதற்கு 2 செய்யும். 1 3 2 6. அப்ப சைக்கிள் செய்வதற்கு நேரம். அப்ப அடிச்சு பண்ணியது 20 சொல்லி 60,000 வேலை போட்டு முதலாண்டு மக்களுக்கு 3 லட்சம் அதே கீழே போட்டு 100 அடிச்சுன்னா மக்களுக்கு 20 செய்யணும். அப்ப முதலாண்டு அடுத்த ஆண்டு பங்கு முதல் எவ்வளவு கூடியிருக்குன்னா 20% கூடியிருக்கு. இப்ப அடுத்த 2வது காலம் பாருங்க, காப்பு முதலில் 50,000 நிற்க உள்ள குறையில்லை. அதனால அடுத்தது பாருங்க, இன்னொரு 10,000 முதலாண்டு தொகை பார்த்தீங்கன்னா 50,000. 8,100 பாத்தீங்கன்னா இந்த 3 சைடு அடிக்கும். இந்த ஓரம்பது 2,50 ஓரம்பது 2,50. அப்ப இங்கே 10 இருக்கு. 10 2 அடுத்து பாத்தீங்கன்னா 8,000 பை முதலாண்டு தொகை பாருங்க எவ்வளவு? இல்ல 20,000. 8,100 பாருங்க 3 செய்வதற்கு 3 செய்வர். இந்த 1 செய்வதற்கு 1 செய்வர். 1 2 4 8. இங்க 4 இங்க 10 இருக்குது. 4 இங்க 10 இருக்கு. 40 செய்யும். அடுத்து பாருங்க 42,000 பை இப்ப முதலாண்டு தொகை பாருங்க 4,20,000. 8,100 மேல 42,000 கீழே முதலாண்டு 4,20,000 இன்டு 100. இந்த 3 சைடுக்கு இந்த 3 சைடு இங்க ஒரு சைடு அடிங்க, இங்க ஒரு சைடு அடிங்க. இது வச்சா ஒரு நபருக்கு 40 ஒரு நபருக்கு 40. இங்க 1 இங்க 10 இருக்குது. இங்க 10 வேணும்னா 10 சரி. அடுத்தது 40,000 பை முதலாண்டு தொகை பாருங்க 2,50,000. 8,100 பாத்தீங்கன்னா இந்த 3 செய்வதற்கு 3 செய்க
இங்க ஒரு சைபர் இருக்கு, இங்க ஒரு சைபர். கீழே 25 என்னன்னு 4 மேலே 8 இருக்கு, கீழே 5 5 இது வந்து 10. அப்ப இங்க 8 இருக்கு, மிச்சம் 2 இருக்கு. 8 இருக்குன்னா அவ்வளவு. சரியா? அடுத்தது இங்க பாருங்க 10,000 முதலாண்டு தொகை சொல்றாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா 50,000. பாத்தீங்கன்னா இந்த ஓசைன்றது ஓசைகள் 450 250 100. இங்க 10 2 புரியுதா? இப்போ அடுத்து போடுவோம். அப்படியே அழைச்சிட்டு போக இடத்துல இப்போ அடுத்த பாருங்க 20,000 பை இந்த முதலாவது தொகை பாருங்க 80,000 என்று 100. இந்த பாருங்க ரொம்ப சிம்பிளா அடிச்சலாம். இந்த 3 சைபருக்கு 3 சைபர் 1 20 4 80 மேல 1 20 4 80 4 4 3 8 2 20. அப்ப 20 சரி. அடுத்தது லாஸ்ட் வந்து 8,000 முதலாவது தொகை வேற இங்கே வந்து 40,000 into 100. இதே மாதிரி இந்த 3 சைபருக்கு 3 அடிச்சலாம். இந்த ஒரு சைபருக்கு 1 சைபர் அடிச்சலாம். 4 4 4 4 8. கீழே எண்ணில 2 10 2 10 20. அடுத்ததா எல்லாமே என்ன புரியுது? பிளஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ். அந்த கணக்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னா நிறுவனத்துடைய இருப்புநிலை குறிப்பில் ஒவ்வொரு இனத்தையும் அந்த ஒவ்வொரு இனத்தையும் மற்றொரு இனத்தோட முதலாவது இனத்தோட மற்றொரு ஆணுடைய இனம் இனம்னா நடவடிக்கை ஒவ்வொன்றும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எவ்வளவு கூடியிருந்தா பிளஸ் போடுங்க, குறைஞ்சிருந்தா மைனஸ் போடுங்க. இந்த தொகை என்ன பண்றோம்? சதவீதமா கன்வெர்ட் பண்றோம். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ முதலாவது விட அடுத்த ஆண்டு 20% கூடியிருக்குது. காப்பு மிகுதி கூடவும் இல்லை குறையும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த நீண்ட கால கடன் வந்து மைனஸ் 10,000. அப்போ கடந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து கடன் வாங்குற சக்தி வந்து குறைஞ்சு போகும். கடன் வந்து குறைஞ்சது 10,000 10% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடப்பு பொறுப்புகள், அதாவது கணக்கு போன சொத்து வேண்டியது நம்ம புதிய நடத்த வேண்டிய பொறுப்புகள் பாத்தீங்கன்னா 40% 40% குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு, இதெல்லாம் பாதகமா இருக்கு அப்படிங்கிறத 2 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கிறது தான் ஒப்பீட்டு இருப்பினை. முதல்ல பார்த்தது விற்பனை மூலம் பெற்ற வருவாய மற்ற இனங்களோட செலவுகள் வருமானம் ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி விற்பனை குறிப்பில் ஒரு இனத்தோட மற்ற இனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் மோசம் எவ்வளவு கூடியிருக்கு எவ்வளவு பண்ணுது அப்படிங்கிறத அந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுதான் ஒப்பீட்டு இருப்பினை அப்படி. ஆக இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயிற்சி கணக்குல 3வது கணக்கு போட்டிருக்கோம். 4ம் 5ம் அதே சேம் தான் நமக்கு. அதனால நான் 5ஆம் கணக்கு நடத்திருக்கேன். அதனால அடுத்த கிளாஸ்ல வந்து புதன்கிழமை இதே மாதிரி நடக்கும். நிறைய மாணவர்கள் அட்டன் பண்ணாம இருக்கான். அதனால நீங்க தகவல் சொல்லுங்க. ஏன்னா இப்படியும் போச்சுன்னா நமக்கு நேரடி கிளாஸ் வந்து கொஞ்சம் கண்டக்ட் பண்ண சிரமமா போயிடும். அதனால பரீட்சையில ரொம்ப நீங்க சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால எல்லா மாணவர்களும் கிளாஸ்ல கலந்துக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு டிஏஎக்ஸ் யூடியூப்ல சார் ஆரம்பிச்சிருக்காங்க.
நாங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு அந்த வகுப்பு வந்து யூடியூப்லேயே வரும், அதை நீங்க பாருங்க. அதே மாதிரி கணக்குகளை நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எல்லா பாடங்களையும் எடுத்து வச்சு நடத்தி முடிக்கப்பட்ட பாடங்களையும் ஒவ்வொரு நாளும் 2 கணக்கு 3 முறை நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் பரீட்சையில கண்டிப்பா நீங்க சைன் பண்ண முடியும். இதெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் நேரமா மறந்துடுவோம். அதை கண்டிப்பா நீங்க கணக்கில் வந்து எப்பவே டச் இருந்துட்டு. ஹலோ தம்பி, புரிஞ்சு அந்த கணக்கு? ஹலோ தேவஸ்ரீ, கிளாஸ்ல இருக்கியா? ஹலோ, புரிஞ்சா கிளாஸ்ல? புரிஞ்சு சார். அந்த கணக்கு எல்லாமே நல்லா போட்டு பாருங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா என் நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும், நீங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு கேட்க பார்க்கலாம். அந்த கணக்கு அப்படியே நோட்டை ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் அப்படி போட்டாக்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார் முடிஞ்சா சார்?